அவ கழுத்துல வச்சு ஒரே போடா போட்டிருக்கணும் அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கேஸ் போட்டுறீங்களா? சைதாப்பேட்டில் போய் கேஸ் போட்டுருங்க. இந்த மெட்ரோபாலிட்டன் எக்மோர் போட்டுருக்கு. சொல்லுவா அது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். அன்பு கேங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல லீட் பண்ணது 2 பேர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒன்னு ராஜராஜ சோழன், இன்னொன்னு கரிகால சோழன். ஆண்டு நாங்க தீர்த்துட்டோம். 100 நாள் இருக்கோம். நம்ம கூட வேவ்லென்த் சிங்கார கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களோட தானங்க பேச முடியும். 100 நாள் அந்த வீட்டுல நானுங்க தியானமா பண்ணிருக்க முடியும். கார்ட் டாஸ்க், இந்த ரெட் கார்டு இஷ்யூலாம் நடக்கும்னு நீங்க நினைச்சீங்களா? ரெட் கார்டு காட்டும் போது எஸ் ஜஸ்டிஸ் சர்வ்ட் அப்படிலாம் இருந்துச்சு. பட் அவங்க வெளியில போனோடனே கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு பேமெண்ட் போகுமா, இவ்வளோ நாள் அவங்க ஷோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களே, வெளியில அவங்க நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த ஜோனுக்குள்ள போயிட்டு. கம்ருதீன் பார்வதி கிட்ட வெளியே வந்து பேசுனீங்களா? பாரு கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? முதல்ல கேம் பண்ணிடுவோம், அப்புறமா வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? உங்க பார்வை பயங்கரமான பார்வையா இருக்குங்க. உங்க பார்வை அப்படி இருந்துச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படியே கூட வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். இங்க வந்து பார்வதி வந்து தள்ளி விடுறாங்க, கார்ல இருந்து சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. அப்போ பயங்கரமா கொந்தளிச்ச விக்ரம் கேப்டன் டாஸ்க் வந்து சபரி வந்து பார்வதி தள்ளும் பொழுதோ கண்ணெல்லாம் வீங்கி போய் அப்போ கத்தலிய பார்வதிக்கு அகேன்ஸ்டா தானே பேசிட்டு இருந்தார். ஒருவேளை உள்ள உண்மை நடிச்சாங்களா இல்ல என்ன நடந்தது? ஆக்சுவலா அவங்க கீழே வந்து நீங்க தான் முதல்ல காப்பாத்துது. எல்லாமே நடிக்கிறாங்கன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே. இப்போ அதனால அவங்கள சந்தேகப்பட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு பிராண்ட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அவங்கள நான் நம்பிட்டே போறேன். அவங்க ஒருவேளை நடிச்சிருக்காங்க, என்ன ஏமாத்துறேன்னு தோணுச்சுன்னா அவ கழுத்துல வச்சு ஒரே போடா போட்டிருக்கணும் அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கேஸ் போட்டுறீங்களா? சைதாப்பேட்டில் போய் கேஸ் போட்டுருங்க. இந்த மெட்ரோபாலிட்டன் எக்மோர் போட்டுருக்கு. சொல்லுவா அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேச வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். வியானா நீங்க நல்லவனா இருக்கனால யாரும் வந்து உங்களை நல்லவன் அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை. நீ நல்லவனா இருக்கீன்னா அது ஓன் சாய்ஸ். 106 days வந்து ஒரு டாப் 3ல வந்து நான் அந்த ஸ்டேஜில் நிற்பேன் நானே எதிர்பார்க்கல. வணக்கம் விக்ரம். வணக்கம் விக்ரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர், பார்த்தாலே தெரியுது. அண்ட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும் தான் நம்ம மனசில் நிற்பாங்க. 20 கண்டஸ்டன்ஸ் 24 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 10 பேர் கண்டிப்பாக மனசில் நிற்பாங்க. மனசில் நிற்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ல நீங்களும் ஒருத்தர். பிக் பாஸ் உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு? பெருசாக வெயிட் லாஸ் பயங்கரமாக ஆகியிருக்கேன். ஸோ அதுவே ஒரு பெரிய நல்ல மாற்றம். மற்றபடி அது பெருசாக எதுவும் மாற்றிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் நான் பொறுமையான ஆள், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஜென்ரலாக ஒர்க்கிங் ஆஃப் தி வேர்ல்டு பற்றி. அவ்வளோதான். இது மச் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த பெரிய ரிஸ்க் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? அந்த கேஸில் தெரிஞ்சு பண்ணதுன்னா அந்த ஆதிரை எஃப்ஜே கேஸில் நான் பண்ண ப்ளீட் கில்ட்டி தான். அது பண்ணும்போதே எனக்கு இது வந்து நான் லா படித்தனால இது ஒரு பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பட் எக்ஸாக்டாக இப்படி தான் பண்ணணும், ஏன்னா அது ஷோவாகவும் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் தான் அதை கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ரிஸ்கி மூவ். ஆனால் நீங்கள் வாதாடி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்ல? இல்லை, அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி சார் சொன்னார், இதே ப்ளீட் கில்ட்டி அவங்க சைட் ஃபுல்லாக கேட்டுகிட்டே நீ பண்ணியிருக்கலாமேன்னாரு. விச் வாஸ் லைக், ஆமாம் அது இன்னும் கொஞ்சம் என் கிளைண்ட்டை ரொம்ப நல்லவனா ஆக்கியிருக்கும். அது அந்த நேரத்தில் தோணுச்சுங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், இப்படி ஒன்று பண்ண முடியும், சரி பண்ணி பார்ப்போம். பிக் பாஸ் பொறுத்த நீங்கள் வந்து ஒன்று நினச்சி உள்ளே போயிருப்பீங்க, அது நடந்ததா? நான் நினச்சதுக்கு மேலேயே நடந்திருக்குங்க. என்னென்னலாம் நடந்தது? என்ன நினச்சி போனீங்க? நான் சத்தியமாக ஒரு கொஞ்சம் 4-5 வாரத்தில் வந்துடுவேன். நான் அவ்வளோ கன்ஃபரன்டேஷனல் இல்லைங்க. போயிட்டு ஒருத்தர் மூஞ்சிக்கு நேராக அந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை. அவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டேன். அது எனக்குள்ள ஒரு ஃபைட்டர் ஸ்பிரிட் இருக்கும். நான் ஸ்டாண்டப் காமெடின்றனால நிறையா என்ன சொல்கிறது ஹெக்லர்லாம் சமாளிச்சிருக்கேன். அதெல்லாம் ஓகே தான். பட் அது அங்கே வெளில அப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு 106 days வந்து ஒரு டாப் 3ல வந்து நான் அந்த ஸ்டேஜில் நிற்பேன் நானே எதிர்பார்க்கல தான். ஸோ தட் வாஸ் அ வெரி ஹாப்பி திங் ஃபார் மீ. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோவில் மனசுக்கு பிடிக்காம சில விஷயங்கள் செய்வாங்க சில பேர். அந்த மாதிரி என்ன விஷயம் செஞ்சீங்களா? ஐயோ, தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த சொல்லுவோமே, யார் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அது எல்லாமே மனசுக்கு பிடிக்காம செய்கிறது தான். இது என்ன ஆசைப்பட்டாங்க, ஏங்க உங்கள் மூஞ்சை பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் வராதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்ன ஆசையா? அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே பண்ணணும், அதனால பண்ண. அப்போ சில விஷயங்கள்லாம் வந்து கேமுக்காக மட்டுமே பண்ண மாதிரி இருக்கா அப்படி? ஆமாம். ஏங்க நான் எதுக்குங்க ஸ்பாஞ்ச் பால் எடுத்து சபரி அடிக்கணும்?
நான் எதுக்குங்க பார்வை அடிக்கணும் அந்த ஸ்பாஞ்ச் பால் எடுத்து? இது எல்லாமே கேமுக்காக. முதல்ல கேம் பண்ணிடுவோம், அப்புறமா வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இல்லைங்க, கேமுக்காக அதெல்லாம் பண்ணணும். நான் அங்கே நின்று இருந்தாலும் சபரி என்னை அடிச்சிருந்துருக்கணும். அதுதான் அந்த கேம், அதுதான் அந்த ஷோ. கரெக்டுங்களா? அதுக்காக பேசணும். ஸோ அதனால அப்படி பேசணும். நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ல இருந்தீங்க அப்படிங்கிறத எல்லாரோட தாட்டம். அதுக்கு என்ன பேனோனா வச்சுட்டு போட்டோம். அன்பு கேங் வச்சுக்கிட்டோம், பாச கேங்னு வச்சுக்கிட்டோம். இந்த அன்பு கேங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுல லீட் பண்ணது 2 பேர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒன்னு ராஜராஜ சோழன், இன்னொன்னு கரிகால சோழன். நாங்க போய் அப்படியே எங்க ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கனி அப்படியே ஆண்டு நாங்க தீர்த்துட்டோம். அட ஏங்க நீங்க வேற, அது சும்மாங்க, அது ஆடியன்ஸ்க்கு அப்படிலாம் சொன்னாதான் குரூப்பிசமா கேங்கிசம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு அவங்களோட சொல்றீங்க. ஆனா வந்து நாங்க தனித்தனியாக விளையாட வந்தோம், யார்கிட்டையும் குரூப்பா பழகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. மாட்டிக்கிட்டேன்ல தப்பான வார்த்தைங்க. அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. வெளில எது கேங்லாம் சேர்ந்துறது குரூப்லாம் சேர்ந்துறதுன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏங்க 100 நாள் இருக்கும், நம்ம கூட வேவ்லன் சிங்கார கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களோட தானங்க பேச முடியும். 100 நாள் அந்த வீட்டில் நான் என்னங்க தியானமா பண்ணிருக்க முடியும்? தனியாகவே உட்காந்துருக்க முடியாதுங்க. அப்படி பேசணும். பேசுகிறதே அவங்க குரூப்பிசம்னாங்க. அதில் நாங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நாமினேஷன் யாரு கூட டிஸ்கஸ் பண்ணி போட்டதே கிடையாது. ஒஸ்ட்டு பெஸ்ட்டு நான் இவங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிப்பேன். பட் லைக் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி கேமில் அவங்களுக்கு சாதகமாக மெனக்கட்டுன்னு அவங்களுக்கு விட்டு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான், வி வர் ஃப்ரெண்ட்லி, அவ்வளோதான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம். அப்புறமா கேம்னு வரும்போது கேமாக பார்த்தோம். ஸோ இட்ஸ் ஓகே. விக்கல் விக்ரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேமரா கான்சியஸோட இருந்தாரா? பார்த்து அப்படியே தெரிஞ்சு நான் போட்ட ஷார்ட்ஸ் இழுத்து விட்டது இதெல்லாம் பயங்கர. ஏன்னா நான் கேமரா கான்சியஸாப்பா பேண்ட் விழுந்துடக்கூடாதுன்னு இழுத்து விட்டது. என்னங்க அதுல அங்கே வீட்டில் கொஞ்ச நாள் தாங்க அப்படிலாம் இருக்க முடியும். இருந்தாலுமே அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பழகிடுங்க. நான் இப்படி உட்காந்தது காதை நோண்டிட்டு இருந்ததுலாம் என்னங்க கேமரா கான்சியஸ் ஆவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவனாச்சு கமருதீன் பார்வதி கிட்ட வெளியே வந்து பேசுனீங்களா? பாரு கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? இல்லை, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிண்டல் பண்ணி. அவன் கால் பண்ணி, இல்லடா விக்ரம், நான் இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், இது வேணாமே எடுத்துட்டேன், திருப்பி இதுக்குள்ளே வேணாண்டா ப்ளீஸ்டார்னா. சரி ஓகே, ஆர்கியூ பண்ணியிருந்தானே வீடியோ வச்சுருந்துருப்பேன். அவர் ரொம்ப லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஷி கம்ஸ் ஃப்ரம். அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவளுக்கும் இதை விட்டு நகரணும். அதனால சரி நானும் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் பேசினேன். கமருதீன் கூட இன்னும் பேசல. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் நீங்களும் பாரு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமாம் ஆமாம். அப்போயே பாரு பற்றி எதுவும் தெரியாதா உங்களுக்கு? இல்லை இப்படி தான் இருந்தாங்களா? பாரு பற்றி தெரிய என்ன இருக்காது, இட்ஸ் ப்ரொஃபஷனல். இது இல்லை ப்ரொஃபஷனல் எல்லாம் பழகிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 days இருக்குமா அந்த ஷூட்? இருந்திருக்கும். ஸோ அப்போ எப்படியும் உங்க கூட தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடந்ததா? இல்லை வாண்டடா நீங்கள் 2 பேரும் எங்களோட பார்வைக்கிறேன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்பா, வீட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம சண்டை போடுவோம், சச்சரவு பண்ணுவோம், வெளியே வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? உங்க பார்வை பயங்கரமான பார்வையா இருக்காங்க. உங்க பார்வை அப்படி இருந்துச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படியே கூட வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். என்னைக்காவது ஒரு இடத்துல இந்த வீட்டை விட்டு இப்பயே கிளம்பிடலாம்டா சாமி? ஏங்க ஓப்பனா நான் தான் சொன்னேன், எங்க டிடிஎஃப் வீக்கு முடிஞ்சிட்டு முதல்ல நான் தான். இல்லை டிடிஎஃப் வந்து இங்கே எண்ட் ஆஃப் தி ஷோ முன்னாடி எங்கன்னா நடந்ததா? கிளம்பலாம்ப்பான் இல்லைங்க, எனக்கும் லைஃப்லங்க எனக்கும் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியும். நம்ம என்னங்க பெரிய அப்படியே வெளியில் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூசர்ஸை வெயிட் பண்ணிருக்காங்க, நான் வந்திருக்கேன், காசும் சம்பாதிக்கணும், கிளம்பிடலாம்ப்பான்னு இல்லை. எப்போ கிளம்புனாலும் ஃபைன் தான். இருக்கிற அந்த ஒரு நாளைக்கான 100% நம்ம கொடுக்குறோமா, பெர்ஃபார்மராக நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறோமா, ஃபைன், அவ்வளோதான். கிளம்பலாம்ப்பான்னு நான் நினச்சதெல்லாம் அந்த இதுதான் கடைசி கிட்ட தான். கார்ட் டாஸ்க், இந்த ரெட் கார்டு இஷ்யூலாம் நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா? ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ரெட் கார்டோ இல்லை அவங்க எலிமினேட் ஆவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அது ஒரு லிமிட் தாண்டி நான் அங்கேயே கத்திருப்பேன், எனக்கு கேமை தாண்டிடுச்சு அப்படின்னா. அதே தான். அண்ட் ரெட் கார்டு காட்டும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ரெட் கார்டு காட்டும்போது எஸ் ஜஸ்டிஸ் சர்வ்ட் அப்படிலாம் இருந்துச்சு. பட் அவங்க வெளியில் போனோடனே கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு பேமெண்ட் போகுமா, இவ்வளோ நாள் அவங்க ஷோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களே, வெளியில் அவங்க நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டோம். நானும் இல்லை, நான் சபரி எல்லாருமே. ஸோ அது ஓகே. ஏன்னா கோவம் எப்பயுமே டெம்பரவரி தாங்க. அக்கறை அன்பு இதெல்லாம் தான் ரொம்ப நாளைக்கு நிற்கும். கோவம் கொஞ்ச நேரம் தான் ஒருத்தர் மேலே பட முடியும்ல. ஸோ அது தாண்டி அது ஓகேன்ற அந்த ஜோனுக்கு தான் நாங்கள் ட்ராவல் ஆனால். அது தென் அவங்கள கடைசி ஃபினாலே அப்போல்லாம் கமுடுதுன்னு உட்கார பார்த்து நானே கமுடுதுன்னு லைக் கத்திட்டு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி தான். இங்கே வந்து பார்வதி வந்து தள்ளி விட்றாங்க, கார்ல இருந்து சாண்ட்ராவை தள்ளி விட்றாங்க. அப்போ பயங்கரமாக கொந்தளிச்ச விக்ரம் சபரி இந்த கேப்டன் டாஸ்க் வந்து சபரி வந்து பார்வதி தள்ளும் பொழுதோ அவங்க பார்வதி வந்து கீழே விழுந்து கண்டெல்லாம் வீங்கி போய் அப்போது கத்தலியை பார்வதிக்கு அகேன்ஸ்டாக தானே பேசிட்டு இருந்தார். ஏன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசல. அது ஒன்றும் இல்லைங்க. அப்போது கல்ச்சராகவே எப்படின்னா ரொம்ப அக்ரெஷன் இருந்துச்சு. நீங்கள் அந்த தொப்பி டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், துஷாரும் கானாவனோது எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்கன்னு.
சரிங்களா? ஸோ அப்புறம் அந்த பக்கெட்டு கெமி பாருலாம். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் கேமில் எப்படின்னா அக்ரெஷன்ன்றது தான் நாங்கள் கேம் 100% தரோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் இருந்தோம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அங்கே வரும்போது அவன் சபரி காலை மிதிச்சதெல்லாம் எங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, குறும்படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவன் கையால் அடிக்கலை, அதில் வரவங்க மெனக்கெட்டுன்னு மிதிக்கலை, பக்கத்தில் வரவங்கள ஷோல்டர் டு ஷோல்டர் புஷ் பண்ணுறதுன்றது வந்து அந்த வீக் அந்த தொப்பி டாஸ்க்கு துஷார் கானா வினோத் போட்ட சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது அது நார்மலாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பையன் பொண்ணு அப்படின்ற டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. அந்த மாஸ்க் டாஸ்க் எல்லாமே இந்த மாதிரி தான் பிடிச்சி கீழே தள்ளி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கல்ச்சரில் அதோட ஒரு பீக் மாதிரி தான் அது இருந்துச்சே தவிர்த்து. அண்ட் ஆல்சோ அந்த கண்ணு பட்டது ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் ஆக்சிடென்ட்டுங்க. அது வீக்கெண்ட் விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு. ஸோ ஆக்சிடென்ட்டை நான் எவ்வளோ தூரத்துக்கு தான் நான் அவங்ககிட்ட போய் கில்டாக் பேசுறது. ஸோ எனக்கு அது அப்போ தெரியல. அப்புறமா வீக்கெண்டில் பார்க்கும்போது தான் ஷிட் நம்ம இப்படி வந்து ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காம இருந்திருக்கோமே, பார்த்துருக்கணும், இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் நகர்த்தேன். சரி, பார்வதி வந்து தள்ளி விட்டதுனால ரெட் கார்டு கொடுத்தாங்க. சபரி வந்து நீங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவ கழுத்துல வச்சு ஒரே போடா போட்டிருக்கணும் அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கேஸ் போட்டுறீங்களா? இல்லை சொல்றேன், சைதாப்பேட்டில் போய் கேஸ் போட்டுருங்க. இந்த மெட்ரோபாலிட்டன் எக்மோர் இருக்கு, போடலாம், பார்வையிட்டு தான் போடுங்க. இல்லை நான் கேட்கறது என்னன்னா சொல்லுவா அது ஹியூமர், கொன்றுவ ராஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அது ஓகே, அந்த மாதிரி நான் சொல்றது தான். அதெல்லாம் ஜோக்குக்கு சொன்னது. நான் போய் உங்களுக்கு தான் பண்ணேனா? நீங்க பண்ணல, ஒரே போடா போட்டு போயிருக்கும் அப்படின்னீங்க. ஏங்க அது சும்மா ஒரு எக்ஸ்டென்சிவா ஜோக்குக்கு சொல்றேன். மண்டேலே கொட்டினா மூவிக்குள்ளே சபரி சொன்னது ஒரு ஜோக் தான். அது தெரிஞ்சு ஆமா வேணுட்டு தான் பண்ணேன் அப்படிங்கிறது இட் இஸ் ஜோக், அது தெரியும். ஆனா வெளியில எல்லா பத்தியா வாண்டடா பண்ணிருக்க மாதிரி சபரி அப்படிங்கிறது வேற. இது சபரி சொன்ன டேர்ம் வந்து வாண்டடா சும்மா காமெடிக்கு விடுது. விக்ரம் சொன்னது வந்து லைஃப் த்ரெட்டா? ஆமா தலைவா, நான் ஜோக்குக்கு சொன்னேன்னு சொல்லதான் முடியும். நீங்க நம்பலனா இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க நானும் பாருவோம் வெப் சீரிஸ்லயே பேசி வச்சுட்டு விக்ரம் 2 வருஷம் கழிச்சு நம்ம பிக் பாஸ் போவோம், அப்ப பிளான் பண்ணி சண்டை போடுவோம், நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிடுறேன். இல்ல சொல்றேன், நீங்க அப்படி எப்படி இமேஜின் பண்றீங்களா? இதையும் நீங்க வந்து நான் வந்து பாருக்கு அப்படிலாம் ஹர்ட் ஆனும் நான் நினைச்சேன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா திருப்பி சொல்றேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றேன், அது நான் எக்ஸ்டென்சிவா நீங்க என்னோட ஸ்டாண்டப் காமெடிலேருந்து எல்லாம் பார்த்தா தெரியும். வடிவேலு சார் அடி வாங்குற மாதிரி இருக்காதுன்னா, இப்போ வடிவேலு சார் அடி வாங்குற பார்த்து சிரிக்கிறீங்க, ஒரு மனுஷன் அடி வாங்குற பார்த்து சிரிக்கிறீ, அசிங்கமா இல்லை அப்படின்னு நான் உங்களை கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது காமெடி சீன் அப்படி பதட்டமா இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். அது சும்மா ஸ்லிப் ஆகிறது, ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் சொல்றது, இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்க கேரக்டர் இப்படிதான் நீங்க நினைச்சீங்கன்னா என்னால இது கேரக்டர் பத்திலாம் சொல்ல நீங்க சொன்னதுக்காக நான் கேட்கறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வெளியில கேட்க சொன்ன கேள்விதான் இது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேச வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். வியானா பேசி கண்டினியூ பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னா கனி, சுபி, சபரி, எஃப்ஜே, அதிரை நிறைய பேர். அரோரா, நீங்களாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க கேள்விப்பட்டேன். சபரி சொன்னாரு. ஆமா, அதுல வியானா இருக்காங்களா? இருப்பாங்களே, எல்லாரும் இருக்காங்க. அடுத்த பிளான் என்னது? உங்க குரூப்போட பிளான் என்ன? பிளான் அடுத்தது? குரூப்புக்குலாம் ஒன்றும் பிளான் இல்லைங்க. வெளில வந்துட்டு எனக்கு குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, கம்பெனி இருக்கு, போய் அந்த வேலையை பார்ப்பேன்னா இந்த குரூப்போட என்னங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்போங்க. இதுல என்னங்க பிளான்? இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வாய்ப்பு இல்லாம பிக் பாஸ் பண்ணிட்டு பெரிய வாய்ப்பு போவாங்க. சில பேர் சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு வருவாங்க. சின்ன துறையிலேருந்து வெளியே துறை போக இருப்பாங்க. ஸ்டாண்டப் காமெடினா எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் உள்ள வரீங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் விக்ரம் என்ன பண்ண போறாரு? சினிமாவுக்கு போகணும் தாங்க ஆசை, வெயிட் பண்ணிருக்கேங்க. என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம்? எனக்கு என்ன தலைவா தெரியும்? நீங்கள் கேட்குறது எல்லாமே ஏதோ என்கிட்ட இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரியும், எனக்காக ஒரு 20 பேர் கதை எழுதிட்டு நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கு. இல்லைங்க, பிரச்சனை வெளியே போயிட்டு வந்தோன்னு 2 நாள்ல வந்து எனக்கு வரலாம் அந்த மாதிரி ஏதாவது வந்துடும். அதெல்லாம் எனக்கு வரல. நான் என்ன பண்ணுறது? நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, வேணும்னா சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி சொல்லுங்க, அது சொல்லணுங்க. இல்லைங்க, இல்லைன்னா சொல்லுங்க. அதாங்க, நான் அப்படி கிடையாதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் நிறைய பேரை போய் பார்க்குறேன். சார் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, நானும் போய் கேட்குறேன். ஸோ வந்ததுலேருந்து எனக்கு ஆடியன்ஸ் ரீச் நல்லா இருக்குது, என்னோட சேனல் என்கேஜ்மெண்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. 100% என் ஷோ ஸ்டாண்டப் காமெடி ஷோ இதை நான் ஆல்ரெடி பெரிய ஷோஸ் தான் பண்ணுவேன், அதை விட பெரிய ஷோஸாக பண்ண போகிறேன் டெஃபினெட்லி. அது எல்லாமே அந்த பேஸ்மெண்ட்டோட தான் அந்த பேஸோடு தான் நான் உள்ளே போனேன். அந்த பேஸை நான் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக்கிடுவேன். ஸோ அதில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சினிமா உங்களுக்கு தெரியாததில்லை, எனக்கு தெரியாததில்லை. அது எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. வரணும்னு இருந்துச்சுன்னா வரும். ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். எல்லாரையும் போய் அப்ரோச் பண்ணுறது பார்க்குறதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். வந்தால் சந்தோஷம். நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் கடுமையாக பாதித்த விமர்சனமோ இல்லை யாராவது எதாவது முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்களே, எதனா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க இப்போ நீங்கள் கேட்டிங்களே, பாரும் நீங்களும் எப்படி நீங்கள் அந்த வெப் சீரிஸ்லேயே பேசி வச்சுட்டு உள்ள அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது.
நம்ம ஒன்று சொல்ல தான் முடியும். அதை தாண்டி நீ இப்படி தாண்டான்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோ. அதனால அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்களா இருக்கும் என்னை பற்றி. ஆடியன்ஸுக்கு நான் என்னங்க, நான் அதை உள்ளே சொல்லிட்டேன் சாண்ட்ரா கிட்ட. ஏங்க நம்ம ஒரு 30 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுற ரீலுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்குன்னு அவ்வளோதான்னா அவ்வளோதான். அவங்க என்ன நினச்சாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னை நம்பி இவன் ஒரு நல்ல என்டர்டெய்னர், இவன் ஒரு நல்ல பையன் அப்படின்னு நம்பி நிறையா பேர் எனக்கு சேர்ந்துருக்காங்க பிக் பாஸ்னால. நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுற ஜோனில் இருக்கேன். அதை தாண்டி விமர்சனமாக ஒன்று சொல்லுவாங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆறீங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஃபைன். அது தாண்டி மற்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. இந்த கார்டாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ரொம்ப பேனிக் அட்டாக் ஆனாங்க. இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சாண்ட்ரா மேலே ஒரு கரிசனம் ஒன்று வந்தது. அப்புறம் அந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்ததுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு ஒரு பேரும் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நடிப்பு அரக்கி அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை உள்ள உண்மையாக நடிச்சாங்களா இல்லை என்ன நடந்தது? ஆக்சுவலாக அவங்க கீழே வந்து நீங்கள் தான் முதல்ல காப்பாற்றுறது எல்லாமே. காப்பாற்றுறதுலாம் பெரிய ஒருத்தங்க, நான் தான் முதல்ல போய் பார்த்தேன். டாக்டர்ஸ் கீழே விழுந்து நீங்கள் பிடிச்சி தாங்கிறதெல்லாமா? இல்லைங்க, அது ஒரு க்ளோரிஃபை பண்ணி அது காப்பாற்றினேன், அது அப்படிலாம் இல்லை. விழுந்து உங்களோட தன்னடக்கமாக இருக்கலாம் அது. தேங்க்யூ. ஒரு வழியா எனக்கு தன்னடக்கெல்லாம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களேங்க, பெரிய விஷயம். இவ்வளோ நேரம் நான் என்னமோ பெரிய ஃப்ராடு மாதிரியே பேசிட்டேன். இல்லை பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் யா, அது அவங்க நடித்த மாதிரி எனக்கு தெரியலங்க. நான் அது உள்ளேயும் சொல்லிட்டேன். அவங்க நடிக்கிறாங்கன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே. இப்போ அதனால அவங்கள சந்தேகப்பட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு பிராண்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்கள நான் நம்பிட்டே போகிறேன். அவங்க ஒரு வேளை நடிச்சிருக்காங்க என்னை ஏமாத்துறேன்னு தோணுச்சுன்னா அதுவும் அவங்க எப்பயுமே நான் சொல்கிறேன், அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ், சொல்கிறவங்க பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு அவங்க நடித்த மாதிரி இல்லைங்க. அவங்க கேரக்டர் அப்படி தான். அண்ட் அவங்களுக்கு பேனிக் அட்டாக்ஸ் வரும்னு பிரஜன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ அது நான் ஏன் அப்படியே நான் நினைக்கணும்? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? பார்த்துருப்பீங்களே நான் வரும்போது அந்த வீடியோலாம் அதே தான். அந்த மாதிரி கோலாகலமாக இந்த ஜாலியாக மாதிரி நான் வந்து ஒரு 2 லைன் கொஸ்டின் வச்சா ஒரே லைன் 1 வேர்ட் ஆன்சர் முடிச்சுட்டு போகிறது தான். இப்போ நான் என்ன பண்ணுறது? பொன்னியின் செல்வன் மாதிரி 5 வால்யூம் எழுத முடியும். சந்தோஷமா இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க. அண்டு எங்கள் அப்பா நான் பர்ஃபார்ம் பண்ணி அப்படிலாம் பார்த்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது. அப்புறம் அந்த எம்ஆர் ராதா சார் மாதிரி பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கே ஷாக், நம்ம பிள்ளைக்குள்ள இவ்வளோ மேட்டர் இருக்கான்ட்டு. ஸோ தே வர் வெரி ஹாப்பி. பொதுவாக வந்து சீசன் 5 முடிச்சதுக்கப்புறம் அல்டிமேட் ஆரம்பிக்கும். அதே மாதிரி 6 to 10 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அல்டிமேட் ஆரம்பிக்கும். ஒருவேளை அல்டிமேட் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போவீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. ஏன் போதுமா? போதுங்க. ஏங்க வந்தேன், ஒரு ரீச்சுக்காக வந்தேன், அந்த ரீச் வந்துருச்சு, போய் நான் அடுத்த வேலையை பார்க்கணும் திருப்பியும். பிக் பாஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம்னு என்ன சொல்வீங்க? நீங்கள் நல்லவனாக இருக்கனால யாரும் வந்து உங்களை நல்லவன் அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை. நீ நல்லவனாக இருக்கினா அது ஓன் சாய்ஸ். அண்டு உன்னை பற்றி யாராச்சும் நல்லது ஏதாச்சும் பேசணுன்னா, நீ நல்லவனாக இருக்கனாலும் உன் ஹார்ட்டை பார்த்து நிஜமாலே அப்ரிஷியேட் பண்ணி பேசணும்னா ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க. உங்களை பற்றி நல்லதாக ஏதாச்சும் பேசணும்னா உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை உங்களால் அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்டது ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருக்கணும். அதை தடுக்கிறதுக்காகவும் அவங்க உங்களை பற்றி நல்லதாக பேசலாம். ஸோ யார் புகழ்ச்சியோ கெழ்ச்சியோ யார் என்ன சொன்னாலும் ஒரு 1 ஸ்டெப் பேக்லேருந்தே அதை பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லது. சரி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரசிகர்கள் அவங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி எல்லாரும் என்னை வெளியில் வந்து என்னென்னவோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் தெரியுது. நான் பாரு கூட பிளான் பண்ணிட்டு உள்ள வந்து சண்டை போட்டேன்லாம் நினைக்கும் போது பரவாயில்லையே, இவன் நடிக்கலை, இவன் வந்து உண்மையாக தான் இருக்கான்னு என்னை நம்பி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கும், என்னை டாப் 3 வரைக்கும் நானே வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்லியும் டாப் 3 வரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இட் மீன்ஸ் அ லாட். நீங்கள்லாம் இருந்தது தான் என் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. சுற்றி என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதை பார்த்தேன் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அனிதா அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதுக்கு நான் கோடான கோடி நன்றிகள் என்றைக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை ஃப்யூச்சரில் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கும் பெருமை ஊட்டுற வழியில் ஒரு நல்ல கலைஞனாக வளர்ந்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெருமை சேர்ப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பிக் பாஸ் வீடு சொர்க்கமாக நடக்குமா? பிக் பாஸ் வீடு சொர்க்கமாக நடக்குமா? ரெண்டும் கலந்த கலவை தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் ஃபிசிக்கல் அல்லது மைண்ட் கேம் எது? ஃபிசிக்கல் டாஸ்க்காக மைண்ட் கேமா? அதில் எல்லாமே மைண்ட் கேம் தாங்க. பேன் ஃபிசிக்கலாக ஒன்றும் 1 மினிட் பிளாங்க் பண்ணலாம் இல்லை. அதில் ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் நீங்கள் மைண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் வின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜிம் பால் டாஸ்க் இருக்குல்ல, அதில் அமித் தானே வின் பண்ணுறாரு. அது வெறும் ஃபிசிக்காலிட்டி கிடையாது, அவர் அது மைண்ட் வச்சு தான் விளையாடுறாரு. ஸோ இட்ஸ் ஆல் அ மைண்ட் கேம். வீட்டில் அதிகம் எரிச்சல் அடைய வச்ச நபர் யார்? எரிச்சல்னா வாட்டர்மெலன், பாரு, இவங்களாம் தான். ஒரு வார்த்தையில் பிக் பாஸ் அனுபவம். ஞானம். நாமினேஷன் சொன்னோடனே மனசுக்குள்ள வந்த முதல் தாட் ஆர் வந்த முதல் நபர்? பிரவீன் காந்தி சார் நினைக்கிறேன்.
ஏன்னா அவரே ஓப்பனாக வந்து நான் இளைஞர்களுக்காக விட்டு கொடுப்பேன்னாரு. அப்பா தெய்வமே, கிளம்புப்பா. நல்லா இருப்பேன். யாரடா சொல்கிறேன்னு நினச்சேன், நீங்களே போகிறேன்றீங்க. சூப்பராக போச்சாரு. வீட்டுக்குள்ள மிஸ் பண்ண நபர் யார்? என் பொண்டாட்டி. ரைட். வீட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மிஸ் பண்ற நபர் யார்? இல்லைங்க, சுபியோலாம் டெக்ஸ்ட் பண்ணுறேன், கனியோட பேசிகிட்டு இருக்கேன். அரோரா. மிஸ்ஸிங் அரோரா. ஓகே. நீங்க உண்மையா இருந்த தருணம் எந்த நாள்? ஒரு நாள் அப்படிதாங்க. ஆமா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை நம்புறது, எனக்கு புரியுது. இல்ல, ஐயோ, வாய்க்கா சண்டையா? நீங்க ரேபிட் ஃபயர் சொல்லுங்கண்ணா. நான் உண்மையா இருந்த ஒரு நாள்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாள்? எல்லா நாளுமே. அப்புறம் அவ்வளவுதான். நானே வந்து சொல்லிட்டேன். சண்டை வந்தா பேசுவீங்களா? அப்படின்னா அமைதியாட்டு போயிடுவீங்களா? அப்படிதான் இருந்தேன் 3 வாரம். ம். எல்லாத்தையும் அப்படியே சுமூகமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா நான் என்னையே கொஞ்சம் கோவப்படுத்திட்டாங்க. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக கன்ஃபரன்டேஷனாக மாட்டேன், என்ன ஆக போகுதுன்னு. ஸோ இதுவும் கடவுள் பாதி மிருகம் பாதி ரெண்டும் கலந்த கலவை தான். சூப்பர். வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம், அதாவது பிக் பாஸ் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடணும்னு நினச்ச முதல் ஃபுட் என்னது? உப்பு வறுவல்னு எங்கள் வீட்டில் ஒரு டிஷ் பண்ணுவாங்க, மட்டன் வச்சு. ஸோ அதுக்கு நான் இன்னும் வெயிட் பண்ணிருக்கேன். எங்கள் அம்மா இன்னுமே பண்ணி தரலையேன்னு தெரில. நிறையா பண்ணி கொடுத்துட்டாங்க, ஃபிஷ், நண்டு, கிண்டு அதெல்லாம். சரி, இன்னும் உப்பு இருக்கலாம், வெயிட்டிங். ரசிகர்கள் விக்கல்ஸ் விக்ரம் அப்படி சொன்னோடனே எதை நினைவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க், என்ன நடந்தாலும் 100% கொடுப்பான்றது தான். நீங்கள் எதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த சென்ஸ் நீங்கள் எதாவது பிக் பாஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? யார் நீங்கள்? நான் ஆசைப்படுறேன். சொல்லு, தைரியமாக சொல்லு. என் பேர் வந்துட்டே இருக்கு, ஆனால் வந்துட்டே இருக்க வரைக்கும் போதும். நைஸ். ஸோ தேங்க்யூ விக்கல்ஸ். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து நடிப்பாங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 10 நாள் நடிக்கலாம், கேமரா வச்சு 10 நாள் நடிக்கலாம், 11 நாள் வந்து நடிக்க முடியாது, கேமரா கான்ஷியஸ் மறந்துடும் அப்படின்னு. ஸோ நிறைய சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிச்சிங்க, என்னோட சந்தேகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய விடையளிச்சிங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் சூப்பராக வேறு லெவலில் வர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ.